இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனை பேர் தமிழ் மொழியை எழுத படிக்க தெரியும்? ஒருவேளை அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, இது 100 வருஷ போராட்டத்தின் விளைவாக தான் இன்னைக்கு நம்ம தமிழை எழுத படிக்க கற்றுட்டு இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி சிவானிமூர்த்தி. இது ஓம் ரிதம் ஆஃப் லைஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹிந்தி திணிப்பை எதிர்த்து தமிழ்நாட்டில் நடந்த மொழி போராட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் தமிழர்கள் இதை எதிர்த்து போராடினாங்க அண்ட் போராடிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்தியா சுதந்திரம் பெற்று 77 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னமும் ஒரு மிகப்பெரிய போராட்டம் இந்தியாக்குள்ளார நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அது மொழி திணிப்பு போராட்டமாக தான் இருக்கும். இது அதிகபட்சம் எங்கே நடக்குது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா சவுத் இந்தியாவில், முக்கியமாக தமிழ்நாட்டில் இது அதிக அளவு நடந்துகிட்ருக்கு. ஏன் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்துக்கு நம்ம போகணும். அப்போது இந்தியாவை பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சி கீழே உள்ள ராஜகோபாலாச்சாரியார் மெட்ராஸ் பிரசிடென்சியை தலைமை வகித்து நடத்தி கொண்டுட்டு இருந்தார். அப்போ அவர் கொண்டு வந்த ஒரு திட்டம் என்னன்னா, ஹிந்தி திணிப்பு, கம்பல்சரியாக ஹிந்தியை எல்லாரும் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராரு. இது அப்பப்போ நடந்துட்டு இருந்த மொழி திணிப்பு போராட்டத்தோட இல்லாமல் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. இது நடந்து 1 வருஷம் கழிச்சு பல இயக்கங்கள் இந்தி மொழி திணிப்புக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பெரிய பெரிய ப்ரொட்டஸ்ட்லாம் நடத்தினாங்க. இதில் முக்கியமாக 2 பேர் இறந்து போனாங்க. அதில் ஒன்று கும்பகோணத்தை சேர்ந்த நடராஜன் மற்றும் சென்னையை சேர்ந்த தாளமுத்து. இவங்க 2 பேருமே போலீஸால் அரெஸ்ட் பண்ணப்பட்டு அவங்க கஸ்டடியில் இருக்கும்போது இறந்து போயிருக்காங்க. இது நடந்து 50 வருஷம் கழிச்சு டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது கருணாநிதி எக்மோரில் உள்ள ஒரு கவர்மெண்ட் பில்டிங்க்கு இவங்களுடைய பெயரை நினைவாக வச்சிருக்காரு. பேக் டு அவர் ஸ்டோரி. 1939 எவ்வளோ பெரிய போராட்டம், எத்தனை பேர் உயிரிழந்தாலும் நான் இதை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி தமிழ்நாட்டில் பல ஸ்கூல்ஸை ஓப்பன் பண்ணுறாரு. அது எல்லாமே ஹிந்தி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஸ்கூல்ஸாக இருக்குது. இதை தொடர்ந்து 2ஆம் உலகப் போரில் பல இந்தியர்கள் கொல்லப்படுறாங்க. ஆங்கிலேயர்களை எதிர்த்து காங்கிரஸ் கட்சிக்காரவங்க போராட்டம் பண்ணுறாங்க. இதன் விளைவாக பல பேர் ராஜினாமா பண்ணுறாங்க. அதில் ராஜாஜியும் ஒருத்தர். இப்படியே நடந்துட்டு இருக்கும்போது மொழி போரால் கைதானவங்க எல்லாருமே விடுவிக்கப்படுறாங்க. என்னதான் ஆனாலும் இந்தி திணிப்பு போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்தியாவுடைய வைஸ்ராயா அப்போ ஆட்சி பண்ணிட்டு இருந்த என்ஸ்கின், ஒரு ஆங்கிலேயர், இந்த இந்தி திணிப்பு அப்படின்றத வாபஸ் வாங்கிக்கிறாரு. இதை தொடர்ந்து போராட்டங்கள் எல்லாமே கைவிடப்படுது. ஆனாலும் இந்தி திணிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தொடர்ந்துட்டே இருந்துச்சு. 1965 இது பெரிய எரிமலையாக வெடிச்சுது. இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு அப்புறம் 1963 ஏப்ரல் 13 அன்னைக்கு லால் பகதூர் சாஸ்திரி அப்போ உள்ள பிரதம மந்திரியாக இருக்காரு. அவர் ஆட்சி மொழிகள் அப்படின்ட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வராரு. இதை நாடாளுமன்றத்தில் தாக்கலும் செய்கிறாரு. அது என்ன அப்படின்ட்டு கேட்குறீங்களா? 1950 இந்திய அரசியல் சாசனம் ஏற்றுக்கொள்ளப்படுது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 15 ஆண்டுகளுக்கு ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் மட்டும்தான் ஆட்சி மொழியாக இருக்கும். அந்த 15 ஆண்டுகளுக்குள்ளார ஆங்கிலத்தை முழுக்க அகற்றிட்டு ஹிந்தி மட்டுமே ஆட்சி மொழியாக அமைக்கப்படும் அப்படின்ட்டு எழுதியிருக்கு. அதாவது ஒரு மாநிலத்துக்குலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு தகவல் பரிமாறுறது, சட்டங்கள், தீர்மானங்கள் எல்லாமே முழுக்க ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத அவர் டிக்ளேர் பண்ணுறாரு. இந்த விஷயத்தை உறுதி செய்யறதுக்காக தான் லால் பகதூர் சாஸ்திரி ஆட்சி மொழிகள் சட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராரு. இந்த சட்டத்தை கேட்ட தமிழர்கள் முதல்ல கோஷம் எழுப்புறாங்க. ஒரு மிகப்பெரிய எரிமலை இந்தியாவில் தமிழ்நாட்டில் வெடிக்குது. எல்லாருமே கேட்பாங்க, ஏன் தமிழர்கள் எப்போதுமே ஹிந்தியை வெறுக்கிறீங்க, ஒதுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக நாங்கள் யாருமே ஹிந்தியை வெறுக்கவும் இல்லை, ஒதுக்கவும் இல்லை. வாட் வி ஆர் அப்போசிங் இஸ் ஹிந்தி திணிக்கிறத மட்டும்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். ஒருவேளை இந்த சட்டம் அமலுக்கு வந்துச்சு அப்படின்னா ஆட்சி அமைக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பேசும்போது ஹிந்தியில் பேச முடியும். ஏன்னா இது ஆட்சி மொழியாச்சே. அதை தவிர்த்து ஒரு ஆஃபீஸர் இருக்காங்க, அவங்க ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கட்டும், அவங்க பேசக்கூடிய மொழி ஹிந்தியாக இருக்கும். அப்போ மக்கள் பேசக்கூடிய அவங்க நேட்டிவ் லாங்குவேஜ், அது இட் பி தமிழ், மலையாளம், தெலுங்கு, எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க அந்த ஆஃபீஸர் கூட எப்படி பேசுவாங்க? ஹிந்தியா, இங்கிலீஷா, இல்லை அவங்க மதர் டங்கா? இது டெமோக்ரஸி அப்படின்ற ஒரு விஷயத்தை அடித்து ஒடுக்கப்படுறதா தோணலை உங்களுக்கு? இதை எதிர்த்து டிஎம்கே அப்போது சண்டை போட்டாங்க.
ஏன்னா அப்போ 50 சீட்டுகள் அதிகம் வச்சிட்டு இருந்த டிஎம்கே ஒரு மிகப்பெரிய அப்போசிஷன் பார்ட்டி காங்கிரஸ்க்கு. ஒரு மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாட்டில் நடக்குது. இதை தொடர்ந்து பேரறிஞர் அண்ணா என்ன சொல்றாருன்னா, நேரு அப்படின்ற ஒருத்தர் இருந்தாரு, அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஹிந்தி தெரியாத எந்த ஒரு மாநிலத்திலையும் நாங்கள் ஆங்கிலத்தை விளக்க மாட்டோம் அப்படின்ட்டு சொன்னார். அந்த வார்த்தை காத்தோட பறந்து போச்சு. இதை சொன்னதை தொடர்ந்து அண்ணாவை நவம்பர் 16, 1963 அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் விடமாட்டோம்னு சொல்லிட்டு டிஎம்கேயோட சேர்ந்து பல ஆர்வலர்கள், பல சங்கத்தினர்கள் கலந்து கொள்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய போராட்டம், ரயில்வே மறியல், உண்ணாவிரதம், ஹிந்தியை எங்கே பார்த்தாலும் அழிக்கிறது, சுட்டு தள்ளுறது, இது போல பல விஷயங்கள் நடக்குது. இதில் முக்கியமாக காலேஜ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பங்கேற்கிறாங்க. இந்த போராட்டம் அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது தான் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. அது என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, 1964 ஜான்வரி 25, அதாவது இந்த சட்டசபையில் அரங்கேற்றத்துக்கு முன்னாடி நாள், கீழ்பழு ஊரை சேர்ந்த சின்னசாமின்றவர் தீக்குளிச்சு இறந்து போகிறாரு. அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம், தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக அப்படின்ட்டு சொல்லி அவர் செத்து போகிறாரு. இவர் இறந்த இந்த நாளை தமிழக அரசு மொழி போர் தினம்னு அறிவிக்கிறாங்க. இந்த போராட்டம்லாம் இப்படியே நடந்துட்டு இருக்கும்போது 3000க்கும் அதிகமான நபர்கள் கைது செய்யப்படுறாங்க. எந்த நாள் வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்களோ அந்த நாள் வருது, 26 ஜான்வரி. சென்னையை சேர்ந்த சிவலிங்கம் அப்படின்றவர் மீண்டும் தீக்குளிக்கிறாங்க. பல பேர் விஷம் அருந்தி இறந்து போகிறாங்க. காலேஜ், ஸ்கூல் எல்லாமே டெம்பரவரியாக க்ளோஸ் பண்ணப்படுது. 40க்கும் அதிகமான பகுதியில் துப்பாக்கி சூடுகள் நடத்தப்படுது. 5000க்கும் அதிகமான பேர் கைது செய்யப்படுறாங்க. அதில் 2000க்கும் அதிகமான பேர் 16 வயசுக்கு கீழே உள்ளவங்க. ஏறக்குறைய தமிழ்நாட்டில் ஒரு மாசத்துக்கு எந்த ஒரு பேருந்தும் இயக்கப்படல, ஒரு வாரத்துக்கு எந்த ஒரு ரயிலும் ஓடல. அதிகபட்சம் 33,000 போலீஸ் வேற வேற ஸ்டேட்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க. அதையும் தாண்டி 5000க்கும் அதிகமான ஆர்மி சோல்ஜர்ஸையும் இறக்குறாங்க. 1965 பிப்ரவரி 13 அன்னைக்கு மட்டுமே 1028 பேர் கைது செய்யப்படுறாங்க. ஆனா இங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வருது. என்ன தெரியுமா? நம்ம தலைவர் ராஜாஜி இருக்கார் இல்லையா, அதாவது ராஜகோபாலாச்சாரியார், இந்த ப்ரொட்டஸ்ட்ல அவரும் ஜாயின் பண்றாரு, இந்தி ஒழிப்பு அப்படின்ற இதுல. ஆனா இவ்வளோ நாள் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்த பெரியார் இந்த ப்ரொட்டஸ்டுக்கு நிறைய கிரிட்டிசிசம் சொல்றாரு. அதுல முக்கியமா அவர் சொல்றது என்னன்னா, டிஎம்கே ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு மிகப்பெரிய டிராமா நடத்திட்டு இருக்காங்க, அல்சாட்டியை செய்யறாங்க, அப்படி இப்படின்ட்டு நிறைய கிரிட்டிசிசம் பண்றாரு. இதை தொடர்ந்து போராட்டத்துல ஈடுபடுற மாணவர்களை சுட்டுத்தள்ள போறதா அண்ணாக்கு ஒரு செய்தி வந்ததும் உடனே மாணவர்களை கூப்பிட்டு அண்ணா சொல்றாரு, இந்த மாதிரி பிரச்சனையா இருக்குது, ஸோ நீங்க எல்லாரும் ப்ரொட்டஸ்ட்டை நிறுத்திடுங்க அப்படின்ட்டு. ஆனா மாணவர்கள் கேட்கல. இதன் விளைவு 25 பேர் மாணவர்கள் சுட்டு கொல்லப்படுறாங்க. நிறைய ப்ரொஃபசர்ஸ் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க, மாணவர்களை தூண்டி விட்டாங்க அப்படின்ட்டு சொல்லி. அப்போ தமிழ்நாட்டுடைய சிஎம்ஆ இருந்த பக்தவச்சலம் அப்படின்றவர் இந்த மாணவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு என்ன சொல்றாருன்னா, நம்ம நேரு சொன்னது போலக்க எந்த மாநிலத்துல ஹிந்தி தெரியாதோ அந்த மாநிலத்துல ஆங்கிலமே ஆட்சி மொழியா கண்டினியூ ஆகும் அப்படின்னு லால் பகதூர் சாஸ்திரி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு உறுதி கூறுறாரு. இதை தொடர்ந்து 50 நாள் தொடர்ந்து நடந்துட்டு இருந்த போராட்டம் முடிவுக்கு வருது. ஆனாலும் ஹிந்தி திணிப்பு அப்படின்றது ஒழியவே இல்லை, அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டில். ஏன் அப்படின்ட்டு கேட்குறீங்களா? என்னதான் 1968 ஆட்சி மொழி சட்டத்தை திருத்தி எழுதினாலும் டிஎம்கே ரூலிங் பார்ட்டியாக வரும்போது, அண்ணா சிஎம்மாக இருக்கும்போது 1968 மும்மொழி கொள்கை அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. அதாவது நீங்கள் ஹிந்தி மொழியை தாய்மொழியாக கொண்டவங்களா இருந்தீங்கன்னா ஹிந்தி, ஆங்கிலம் மற்றும் வேற ஏதாவது ஒரு மொழியை நீங்கள் கற்றுக்கலாம். இதுவே நீங்கள் ஹிந்தி தெரியாதவங்களா இருந்தீங்கன்னா கம்பல்சரி ஹிந்தி, ஆங்கிலம் மற்றும் வேற ஏதாவது ஒரு மொழியை நீங்கள் எடுத்து படிச்சாகணும். இது இந்தி திணிப்பு இல்லையா? இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அண்ணாவை பார்த்து பலரும் கேட்ட ஒரு விஷயம், எதுக்கு பேரறிஞரே இதை எதிர்க்கிறீங்க, நல்ல விஷயம் தானே, மற்ற மொழியை கற்றுட்டு போக வேண்டியதானே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அண்ணா என்ன தெரியுமா சொன்னார், சின்ன நாயாக இருந்தால் என்ன, பெரிய நாயாக இருந்தால் என்ன, எதுக்கு சின்ன நாய்க்கு சின்ன கதவு, பெரிய நாய்க்கு பெரிய கதவு, 2 நாயும் ஒரு கதவு வழியாகவே போயிட்டுமே, அது பெரிய கதவாக இருக்கட்டும். அதாவது சின்ன நாயின்றது ஹிந்தி, பெரிய நாயின்றது ஆங்கிலம். நான் பெரிய நாயான ஆங்கிலம் கதவு வழியாகவே போய்க்கிறேன். எனக்கு ஆங்கிலம் தெரியுது அப்படின்னா நான் ஸ்டேட்டும் பேசிப்பேன், இல்லை ஸ்டேட் டு கண்ட்ரிக்கும் பேசிப்பேன், எனக்கு ஹிந்தி தேவையில்லை அப்படின்ட்டு அவர் சொன்னார்.
அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஹிந்தி கற்றுக்கவே கூடாதுன்னு சொல்லலை. யாராவது ஒருத்தவங்களுக்கு அந்த தேவை இருந்துச்சுன்னா தாராளமாக கற்றுக்கட்டும். அதை நாங்கள் எந்த விஷயத்துலையும் தவிர்க்க மாட்டோம், தடுக்க மாட்டோம். ஆனால் ஹிந்தி கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிற கொள்கையை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்ட்டு அண்ணா சொன்னார். இதை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நான் படித்த ஒரு விஷயம். காயிதமில் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் நம்ம நாடாளுமன்றத்தில் நேரு இந்தி மொழியை தேசிய மொழியை அறிவிக்கிறதுக்கான உரையாடலில் தயார் செஞ்சிட்டு இருக்கும்போது காயிதமில் எதிர்த்து குரல் கொடுக்குறாரு. எதன் அடிப்படையாக கொண்டு இந்திய தேசிய மொழியை அறிவிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆமாம் இந்தியாவில் நிறைய பேர் ஹிந்தி பேசுகிறாங்களே அதன் வச்சு தான் அப்படின்ட்டு. அதுக்கு அவர் கேட்குறாரு, இந்தியாவில் அதிக அளவில் காக்கா இருக்குது, அப்படி இருக்கும்போது நம்ம தேசிய பறவையாக காக்காவை தானே அறிவிச்சிருக்கணும் அப்படின்ட்டு. உடனே எல்லாருமே திகச்சு பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் அக்யூஸ் பண்ணுறாங்க, நீ ஒரு முஸ்லீமாக இருந்துட்டு தமிழுக்கு இப்படி வலிஞ்சு கட்டுறிய அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொன்னது என்னன்னா, என்னோட மதம் என் உடல் போல, என் மொழி என்னோட உயிர் போல, ஒன்று இல்லாமல் ஒன்று கிடையாது அப்படின்ட்டு சொல்லி அவர் முடிக்கிறாரு. இதை சொல்லி நானும் இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். இல்லை இது தொடரும், நாளைக்கு இது தொடரும். இதோடைய இன்னொரு பார்ட்டை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ நடந்துட்டு இருக்க பிரச்சனையை பற்றி பேசி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.